Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ST8 the Infinityயோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட்ல தான் ஜோ வெர்சஸ் லாங்கா கான மேட்ச் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு மேட்ச் தான் கண்டினியூ ஆகுது. ஜோ தான் வந்துட்டு லீடிங்ல போயிட்டு இருக்கான். பட் லாங்கா விட்டு தர மாதிரி இல்ல. அவனுமே கூடவே சேர்ந்து கீப் அப் பண்ணிட்டு தான் வரான் கொஞ்சம் பின்னாடி. இந்த மேட்ச் அப்படியே அந்த டேப்ல பாத்துக்கிட்டு இருந்தவங்க வந்துட்டு ஜோ தான் கண்டிப்பா வின் பண்ணுவான் போலயே. அந்த புது பையன் ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னியர் பக்கத்துல இருந்து இத ரேக்கி கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அப்ப ரேக்கியுமே வந்துட்டு டே உங்களுக்கு என்னடா தெரியும் அவனை பத்தி? அவன் ரொம்பவே சூப்பரா ஜம்ப் பண்ணுவான். அவன் எவ்வளவு ஹைட் போவான்னு சொல்லிட்டு தெரியுமா? அது பாக்குறதுக்கு அப்படியே பனி பொழியிற மாதிரி இருக்கும். நான் எல்லா நேரமும் அவனை பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவனோட பேஷன் அவன் ஸ்கேட்டிங் மேல வச்சிருக்கிற லவ் அது எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு ரேக்கி சொல்றான். பரா நீ அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட்டா வாய நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களும். ரேக்கியுமே வந்துட்டு இல்ல நான் அதுக்காக எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க பாருங்க அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு தான் வருது அப்படின்னு சொல்றான். ரேக்கி அப்படியே அந்த டேப்ல பாக்குறான். பார்த்தா கேப் ரொம்பவே கம்மியா தான் இருக்குது இப்ப. அப்ப ஜோவுமே வந்துட்டு நான் இப்ப அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ண வரான். திருப்பி அவன் ஸ்கேட் போர்ட்ல இருந்து கால் எடுத்துட்டு கையை கொண்டு ஸ்கேட் போர்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு போறான். கையை மட்டும் ஸ்கேட் போர்ட்ல வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போறான். அப்படி பண்றப்ப அவனோட ஸ்பீட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. செம ஃபாஸ்டா முன்னாடி போயிடுறான். என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டாரு, என்னால கண்டிப்பா கேட்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாங்காவே நினைக்கிறான். எப்படி அவர் அவ்வளவு ஸ்பீட்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாவுமே கேக்குறான். அவன் ஆப்போசிட்ல இருந்து வர்ற ஏரை வந்துட்டு இப்ப கம்மி பண்ணிட்டான். அதனாலதான் அவனோட ஸ்பீட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றான். நம்ம ஃபுல் பாடியோட ஸ்கேட் பண்றப்ப ஏர் வந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆப்போசிட்ல. பட் இப்படி பண்றப்ப அது வந்துட்டு இருக்காது. அதனாலதான் ஜோ வந்துட்டு இவ்வளவு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். ஜோ கிட்ட அவ்வளவு மசில் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனாலதான் இது பாசிபிள். ஆனா இதை லாங்காவால கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றான். லாங்காவும் அப்படியே பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தா ஜோ அவன் கண்ணுக்கே தெரியல. லாங்கா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்லோ ஆயிடுறான். ஜோ வந்துட்டு இந்த ரெக்கி நின்னுகிட்டு இருந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணிட்டு போறான். எங்கடா இன்னும் அந்த ஸ்னோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவன் ரொம்பவே லேட்டா ரொம்ப பொறுமையா வந்துகிட்டு இருக்கான். லைக் எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம ரொம்பவே அப்செட்டோட ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீ இதை விட ரொம்பவே அமேசிங் தான், நீ இவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே ரேக்கி முன்னாடி ஓடி வந்து லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறான். லாங்காவுக்கு ரேக்கியை பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம இப்ப ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல அப்படின்ற ஒரு உணர்வுக்கே வர்றான். இப்ப அவனோட ஸ்பீடையுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றான். அப்பதான் அவனோட ஹார்ட் பழைய மாதிரி ஃபீல் ஆகவே செய்யுது அவனுக்கு. அவன் அப்படியே ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோடுக்கு ஷார்ட் கட் மாதிரி அப்படியே பறந்தே டிராவல் பண்றான். அப்படி பறக்கும் போது அந்த ஏர்ல இருக்கிற மொமெண்ட் அப்பதான் அவனுக்கே ஃபீல் ஆகுது நான் பழைய மாதிரி இப்பதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வின் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவனுக்கு சாக்கு தர மாதிரி அப்படியே ஸ்னோ பின்னாடி இப்ப வர்றான். இப்ப ரெண்டு பேருமே ஃபேக்டரி கிட்ட வந்துறாங்க. ஆனா ஜோ வந்துட்டு என்ட்ரன்ஸ் வழியா வராம வேற எங்கிட்ட போறான். அவன் என்னடா இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சாவ தேடி போறானா அப்படின்னு சொல்லிட்டு மியா ஷேடோலாம் சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனே ஒரு இடத்த உடைச்சுக்கிட்டு ஃபேக்டரிக்குள்ள வழி அவனே கிரியேட் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துடுறான். லாங்கா ஒரு ரூட்ல ஜோ ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜோ தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஜோக்கு ஆப்போசிட்ல பார்த்தா பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டீல் ஒன்னு இருக்குது. அப்ப கூட ஜோ வந்துட்டு அவனோட காலை பயங்கரமா ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டு ஸ்கேட் போர்டை வச்சு அந்த ஸ்டீலை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றான். அந்த ஸ்டீலை பார்த்துட்டு லாங்காவும் அந்த ஸ்டீல் இருக்கிற ரூட்லயே ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அது கரெக்டா அப்படியே ஆடிக்கிட்டே கிட்ட வரும்போது லாங்கா வந்துட்டு அதுல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். பட் அது அங்கிட்ட இருந்து முன்னாடி இப்ப வந்துகிட்டு இருக்கு. அவன் தலை நடிச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் லாங்கா வந்துட்டு ஸ்கேட் போர்டு வச்சு கரெக்டா அந்த ஸ்டீல் மேல போய் ஃபிட் ஆயிடுறான். அந்த ஸ்டீல் மேல ஸ்கேட் போர்டு வச்சதுனால அது வந்துட்டு இவனை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஜோ எப்படி அவனோட கால் ஸ்ட்ரென்த் வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி ஸ்பீடா வந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டீலோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி லாங்கா வந்துட்டு அப்படியே முன்னாடி செம்மையா பறந்து வரான். அப்படியே அவன் பறந்து வந்து ஜோக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடியே வந்துடுறான். இல்ல நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ முன்னாடி வேகமா போக பாக்குறான். ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸா போய்கிட்டு இருக்காங்க. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன செகண்ட் கேப்ல வந்துட்டு லாங்கா ஃபர்ஸ்டா வந்துடுறான். லாங்கா ஜோக் அகைன்ஸ்டாவே வின் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கிக்கு செம ஷாக்கு. ஜோவுமே லாங்கா கிட்ட வந்துட்டு நீ வின் பண்ணிட்டடா, என்னோட பவரை எனக்கு அகைன்ஸ்டாவே யூஸ் பண்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். பார்த்தா லாங்காவோட ஸ்கேட் போர்டு உடைஞ்சிருக்குது. சரி விடு உனக்கு வேற ஸ்கேட் போர்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ஆனா வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணல அப்படின்னு லாங்கா சொல்றேன். எனக்கு இப்பதான் புரியுது இது ரேக்கி செஞ்சு கொடுத்ததா அப்படின்ட்டு ஜோ சொல்றான். நீ அவங்கிட்டே போய் இதை ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ஆனா அவன் வந்துட்டு அப்படின்ட்டு லாங்கா சொல்ல வரான். நீங்க ரெண்டு பேரும் இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ரேக்கி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான் லாங்கா இன்னைக்கு ரொம்ப பெரிய கேமை வின் பண்ணி இருக்கான். அவன் வின் பண்ணி இருந்தும் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் கூட இதுல இல்ல. அப்புறம் எதுக்கு நான் இந்த பிளேஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி யோசிச்சுட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி சும்மா சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாம் இங்க ஒன்னும் வரல. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் யாருக்கும் சியர் பண்றவெல்லாம் கிடையாது. நானுமே அவன் கூட சேர்ந்து ஸ்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரேக்கி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப ஷேடோவுமே வந்துட்டு அடுத்த கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்னோ என்ன ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான் பாருங்களேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமா பீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை பாராட்டி. சரி அடுத்த ஸ்கேட்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்துட்டு எடுக்கிறான். அவனோட பேர் தான் வந்திருக்குது. சரி ஆப்போனன்ட் யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஜெரி வந்திருக்கான். நம்ம எல்லாரும் இப்பவே கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல்ஸ் பார்க்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. ஃபைனலி நான் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். லாங்கா அப்படியே ரேக்கி நின்னுகிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து தேடி பாக்குறான் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் அவன ஆள காணோம். அங்க இருந்து எல்லாருமே லாங்கா கிட்ட வந்துட்டு நீ ரொம்பவே அமேசிங்கா ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்க சிவப்பு கலர் முடியோட யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேக்குறான். ஆனா ரேக்கி வந்துட்டு அந்நேரம் அப்படியே ரேஸ் நடக்கிற இடத்த விட்டு மொத்தமாவே வெளியே கிளம்பிடுறான். இப்போ ஆடம் ஜெரிக்கான ஸ்கேட்டிங் ரேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெரி வந்துட்டு ஆடம் பார்த்துட்டு இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக் தான், நான் உன் கூட ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு ஆடம் சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே செம்ம ஸ்பீடா ஓடி போய் முன்னாடி அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெரி வந்துட்டு ஆடம் ஈக்குவலாவே கீப் அப் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெரி வந்துட்டு கார்ல கிட்ட அடுத்த கார்னர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இன்னும் 15 மீட்டர்ஸ் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுலாம் எனக்கு பொறுமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் மேம்பட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிடறான். ஆடம் வந்துட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இப்ப அவனோட லவ் கக்க போட்டுட்டு அப்படியே திரும்பி யூ டர்ன் வரான். அப்ப பார்த்தா ஜெரி வந்துட்டு கண்ணை மூடிறான். அவன் எதுக்கு இப்ப கண்ணை மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மியா கேக்குறான். அவன் கண்ணை திறந்து பார்த்தாதான் அவனோட ட்ரிக் அந்த இல்யூஷன்ல மாட்டுவான். அதனாலதான்
தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்ப கண்ண முடிக்கிட்டா இவன் எப்படி இப்ப கார்னரை கிராஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ கேக்குறான். அப்ப ஜெரி வந்துட்டு கார்லா கிட்ட கரெக்டா கவுண்ட் டவுன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ண மூடி இருக்கான். அது கரெக்டா 3 2 1 அப்படின்னு சொன்ன உடனே ஜெரி கரெக்டா அந்த கார்னர்ல கிராஸ் பண்ணிடுறான். ஆடம் வந்துட்டு அவனோட லவ் ஹக்க மிஸ் பண்ணிட்டான். இப்ப அவன் வந்துட்டு ஜெரிக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். நான் இதை டாட்ஜ் பண்ணுவேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதானே செஞ்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி கேக்குறான் ஆடம பார்த்து. அப்பதான் ஜெரி வந்துட்டு ஜோ கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருப்பான். எதுக்கு ஆடம் வந்து நம்ம கூட ரேஸ் போடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவ்வளவு வருஷம் ரெக்வஸ்ட் பண்ணி அவன் நம்ம கூட ரேஸ் வரல அப்படின்னா நம்மள நினைச்சு பயந்துருக்க தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லுவான். ஆனா எனக்கு என்னவோ அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்லியிருப்பான். அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கப்ப ஜெரி வந்துட்டு ஆடமோட போர்டு கிட்ட வந்து ஒட்டி நிக்கிறான். அவனோட ஹார்ட் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்றத நானே பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெரி சொல்லியிருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து இவன் சேஞ்ச் ஆயிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அப்ப பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்லியிருக்கான். அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. ஜோ ஜெரி வந்துட்டு ஒரு குரூப், அப்புறம் ஆடம் வந்துட்டு அவனுக்கு ஒரு குரூப் வச்சிருப்பான். இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றது வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேட் போர்டு அப்படின்ற விஷயம் தான். எல்லாருமே ஸ்கேட் போர்டு நல்லாவே பண்ணுவாங்க. அதுலயுமே ஆடம் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி தான். எல்லாருமே கொஞ்சமா ஜம்ப் பண்ணா இவன் மட்டும் செம்ம ஹைட்டா ஜம்ப் பண்ணுவான் ஸ்கேட் போர்டு வச்சு. அப்படித்தான் இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுவாங்க. ஒரு நாள் அவங்க இப்படி ஸ்கேட் பண்ணிட்டு தனியா நின்னுகிட்டு இருக்கும்போது ஆடம் வந்துட்டு அவனோட ஹூடியை கலட்டுவான். நீ அவனோட ஹூடியெல்லாம் கலட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்களும். என்னோட முகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா உங்க மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லியிருப்பான். இதெல்லாம் அப்படியே ஜெரி நினைச்சு பாத்துக்கிட்டு எக்ஸாக்டா நான் நினைச்ச மாதிரி தான் நீ இருக்கிற, இப்ப கூட நான் உன்னோட உண்மையான முகத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல கிட்ட ஹை ஸ்பீட் மோட ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் முன்னாடி போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு தெரியுமா ஆடம், நீ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா இந்த மாதிரி கரணை காட்டுறதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீடா முன்னாடி போயிடுறான். அப்ப ஜோவுமே மியா கிட்ட சொல்றான் ஆடம் வந்துட்டு மிந்தி இந்த மாதிரி டேஞ்சரஸா யாரையுமே அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் ஸ்கேட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மியா கேக்குறான். அது எனக்குமே தெரியல, ஆனா அதனாலதான் எனக்கு அவனை இப்ப சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இவங்களுக்கு பின்னாடியே தான் டாடசி நின்னுகிட்டு இருப்பான். மிஸ்டர் இனோஸ்கே இப்ப சேஞ்ச் ஆயிட்டாரு, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபேக்டரி ரீச் பண்ணிட்டாங்க. அப்ப ஆடம் வந்துட்டு ஜெரியை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வரான். இவன் இந்த இடத்துல எதுவும் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆடம் வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஜெரி வந்துட்டு நீ கண்டிப்பா நீ டேக் டவுன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். நீ அதுக்காக இவ்வளவு பாசிட்டிவிட்டி எல்லாம் இருக்காதா ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்துட்டு அப்படியே ஸ்கேட் போர்ட்ல இருந்து இறங்கி செம்ம ஸ்பீடா இவனை நோக்கி ஓடி வரான். அப்படியே அவனோட ஸ்கேட் போர்டை கையில வச்சுக்கிட்டு செம்ம ஸ்பீடா ஓடி வந்து ஜெரியோட மூஞ்சிலேயே ஸ்கேட் போர்டை வச்சு அடிக்கிறான். ஜெரி வந்துட்டு அவனோட ஸ்கேட் போர்ட்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து போறான். அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்மே உடையுது. ஜோவுமே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்படியே அவன் ஜெரி கிட்ட வந்துட்டு எப்பவும் போல உன்னோட ஸ்கேட்டிங்ல எந்தவித சர்ப்ரைஸுமே கிடையாது, எப்பவுமே இந்த கால்குலேஷனை நம்பியே தான் நீ ஓட்டிக்கிட்டு இருக்கிற. இன்னும் நான் உன்னோட சேலஞ்ச் எல்லாத்துக்குமே இத்தனை வருஷமா அக்செப்ட் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே போரிங்கா இருந்தீங்க நீங்கலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்னோ நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்டா, நான் உன் கூட ஸ்கேட் பண்றதுக்கு தான் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ தான் என்னோட ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்றான். என்னது ஈவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம லாங்கா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு 3 வின்னர் யார் யாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆடம், ஷேடோ, லாங்கா. இன்னும் ஒரே ஒரு கேம் தான் இருக்குது, அது வந்துட்டு மியா வெர்சஸ் ஸ்னேக் கான ரேஸ், அதாவது டாடசி. அதுல யாரு வின் பண்ண போறாங்கன்றது அடுத்த எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த 4 பேர்ல எந்த 2 பேர் வின் பண்ண போறாங்க, ஃபைனல்ல விளையாட போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.